Hello friends, welcome to another episode of Kalapaikarran with myself Ramnathan. So இன்னைக்கு நம்ம இன்னொரு லிட்டர் எக்ஸ்பெக்டட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாரோட பப்பீஸ்னா அகெயின் வென்கோ, ஆனால் ஃபீமேல் வந்து இங்கே குறும்பி, வென்கோ குறும்பி காம்பினேஷனில் நமக்கு பப்பீஸ் வரப்போகுது. ஏன் இந்த காம்பினேஷன் சேர்த்தணும், இந்த பேரண்ட்ஸ்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாயிலேருந்து குட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த நாயை பற்றி எந்த அளவுக்கு பெடிகிரி டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்குதோ அது அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பப்பீஸ் எப்படி வருங்கிறத கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அந்த வகையில் வென்கோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வென்கோவுக்கு 2 தலைமுறை டீட்டெயில்ஸ் இருக்குது. வென்கோவனுடைய பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டி அருத்ரா. சண்டியினுடைய பேரண்ட் யாருன்னு நமக்கு தெரியும், பீம் ரவுடி. ரவுடி நம்மக்கிட்ட தான் இப்போ இருக்கிறா. அதே சமயம் அம்மா அருத்ராவுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா காலா பேப். ஸோ நம்ம இந்த ஆன்செஸ்ட்ரியிலேருந்து நம்ம வென்கோ பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சண்டியினுடைய அப்பா பீம், அம்மா ரவுடின்னு சொல்லியிருக்கேன். ரவுடி வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான டாகு. அவள் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த டாகு. ஸோ இன்டெலிஜென்ஸ் நிறைய அவகிட்ட இருக்குது. அதே மாதிரி நல்ல இம்யூனிட்டி உள்ள டாகு. அவளுக்கு வந்து பெருசாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்ததில்லை. அவள் பையன் சண்டிக்குமே வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுக்குமே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனது கிடையாது. வென்கோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், வென்கோவும் அதே மாதிரி தான் இருக்கான். ஸோ அந்த விஷயத்த ரவுடி கிட்டேருந்து அது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சவள நிறம் அப்படிங்கிறது ரவுடி கிட்டேருந்து வந்துட்டு இருக்கு. இதே அப்பா பீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல, சண்டியினுடைய அப்பா பீம் வந்து நல்ல உயரம், ஒரு 23 இன்ச் இருப்பா அப்படி. சண்டியினுடைய அம்மா வந்து 20 இன்ச் இருப்பா அப்படி. ஸோ 2 பேருக்கும் ஆவரேஜாக சண்டி வந்து ஒரு 22க்கு பக்கத்தில் இருக்கு அப்படி. அப்பா பீம் கட்டிருந்து ஒரு நல்ல அகலமான நெஞ்சு வந்து சண்டிக்கு கிடச்சிருக்கு. மிச்சப்படி உடம்புல இருக்க மிச்ச கூறுகள் எல்லாமே ரவுடி கிட்டிருந்து தான் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸு சண்டியில். அம்மா கிட்டிருந்து எடுத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பயங்கரமான வேகம், ஸ்டாமினா இதெல்லாம் இருக்குது. ஹை எனர்ஜி டாகு. ஸோ தோட்ட காவலுக்கு அருமையாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். நாய் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ற வேலைன்னு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓரளவுக்கு பெரிய தோட்டமாக இருந்தால் கூட ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு டாகு. அந்த ஓடுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய டாகு தான் சண்டி. சண்டிக்கு வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் அனிமல் அக்ரேஷன் அதிகம். அந்த ஃபார்ம் டாக் ஃபேவரிங்காக இருக்கும். அனிமல் அக்ரேஷன் ஹியூமன் அக்ரேஷனோட அதிகம். சண்டியினுடைய அம்மா ரவுடிக்கும் அதே கேஸ் தான். அப்பா பீம் வந்து ஹியூமன் அக்ரேஷனும் இருக்குது, அனிமல் அக்ரேஷனும் இருக்குது, ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு டாகு. ஸோ இது சண்டி, அதாவது வென்கோவனுடைய அப்பா சண்டி பற்றினது இது. அடுத்து வென்கோவனுடைய அம்மா அருத்ரா. அருத்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சாரனுடைய ப்ரீடிங்கில் வந்தது. அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கோம்பை ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்காரு. குறிப்பாக அவர் வந்து ஃபோக்கஸ் எதுலன்னா நல்ல சைஸோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாக்ஸு கன்ஃபர்மேஷன் ஷோஸ்க்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டாக்ஸை ப்ரீட் பண்ணுறவர் ஸ்ரீனிவாஸ் ரத்னசாமி சார். அவர் நமக்கு கொடுத்த குட்டி வந்து அருத்ரா. ஸோ அவருடைய நாய்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல உயரமாக நல்ல உடம்பாக இருக்கக்கூடிய நாய்கள் தான். அருத்ராவனுடைய அம்மா வந்து பேபு, அப்பா வந்து காலா. காலாவனுடைய அம்மா ஒருத்தங்க இருக்காங்க பெல்லான்னு சொல்லி. அவங்க வந்து ரொம்ப அவரோட லைனில் ஒரு முக்கியமான ஒரு டாகு. பயங்கர ஒரு நல்ல சைஸும் இருக்கக்கூடிய டாகு, நல்ல டெம்பரமெண்ட்டு, ஒரு அக்ரெஷனு எல்லாமே இருக்கக்கூடிய டாகு அவங்க பெல்லா. பெல்லாவுடைய பையன்தான் காலா. காலா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூமன் அக்ரேஷன் அதிகம் இருக்கக்கூடிய டாகு. ஸ்ரீனிவாஸ் சார் வந்து செவரல் ஜென்ரேஷன்ஸாக சிட்டியில் வளர்த்துறாரு. ஸோ அவருடைய லைனில் வந்திருக்க டாக்ஸ் வந்து ஃபார்ம் கார்டிங் லைனில் இருந்து வந்தாலுமே அவங்க வந்து ஒரு 3 ஜென்ரேஷனாக வந்து வீடில் உருவான பப்பி அருத்ரா. ஸோ அவளுக்கு ஹியூமன் அக்ரேஷனும் நல்லா இருக்கும். அவள் வந்து கொஞ்சம் அர்பன் செட்டான டாக், அதாவது ரொம்ப ஓட்டம் விருப்பப்பட மாட்டா. அதே மாதிரி கொஞ்சம் ஹெவி சைஸாக இருக்கனால நிறைய நேரம் வேகமாக ஓடுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அருத்ரா கிட்ட. அருத்ராவுடைய அம்மா பேபை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவங்களும் வந்து நல்ல ஒரு ஹெவி செட் டாக் தான். அவங்களுக்கும் நல்ல டெம்பரமெண்ட் இருக்குது. நான் அவங்க பேரண்ட்ஸை நேரில் பார்த்துட்டு தான் அருத்ராவே நம்ம எடுத்தோம். இப்போ வந்து நம்ம சண்டி அருத்ராக்கு வருவோம். சண்டி வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு
ரத்த சவலை நிறம், ஒரு நல்ல இறக்கமான நெஞ்சோடு இருக்கக்கூடிய டாகு. இவனுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஃப்ரண்ட்டு தான், அதாவது ஃப்ரண்ட் லெக்ஸு, செஸ்ட் அந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாகு. இவனுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ஃபா மைண்ட் செட் இருக்கக்கூடிய டாகு. இவன்கிட்ட இருந்து நம்ம 6 லிட்டர் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் இவன் லிட்டரில் வந்து எல்லாமே நல்ல பப்பீஸ் வந்திருக்கு. எல்லா பப்பீஸுக்குமே ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி எனர்ஜி அதிகமாக இருக்குது, கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்குங்க. இதே நம்ம இப்போ அருத்ராவுக்கு வந்தோம்னா, அருத்ராவினுடைய இது 3வது லிட்டரு. அருத்ராவுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, அருத்ரா வந்து ஒரு 23 இன்ச் பக்கம் இருப்பா. அப்படி அருத்ராவுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மசில்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி செட் உடம்பு, ஹைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாகு, டாப் லைன் நல்லா இருக்கக்கூடிய டாகு. ஸோ அருத்ரா சண்டி கம்பைன் பண்ணி நம்ம வென்கோ வந்ததில் வந்து வென்கோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரக்சரு, ஸ்ட்ராங்கான ஃப்ரண்ட்டு, ஸ்ட்ராங்கான ஹைண்டு, நல்ல டாப் லைனு, ஷோக்கும் கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு டாகு தான். அவனுடைய நிறம் வந்து அப்பா கிட்டேருந்து ரத்த சவலை நிறம் எடுத்திருக்க. அப்படி காது அமைப்பு அம்மா கிட்டேருந்து மடிகாது எடுத்திருக்கிற. அப்படி ஷோக்கும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஃபார்ம்லேயும் நல்ல ஹை எனர்ஜியாக இருக்கக்கூடிய பெரிய சைஸ் நாய். அவன் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ம்லேயும் நம்ம நல்ல வேலை பார்ப்பான், ஷோக்கும் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு டாகாக வந்திருக்கிற. அப்படி வென்கோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை எனர்ஜி. அவனுக்கும் ஆல்ஃபா மைண்ட் செட்டு தான். அவங்க அப்பா கூடயே சண்டை போடுற மனநிலைமையில தான் இருப்பான். அவனுடைய ஸ்டெப் பிரதரான வேல்பரி கட்டி சண்டை போடுற மைண்ட் செட்டில் தான் இருக்கக்கூடிய டாகு. இவனுக்கும் வந்து பெருசாக டிசீஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கு டாக்டர்கிட்ட இவனுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை, தடுப்பூசி தவிர. அடுத்து வந்து நம்ம அம்மாவான குறும்பிக்கு வருவோம். குறும்பிக்கு வந்து நமக்கு பெடிகிரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப லிமிட்டடு தான். குறும்பி வந்து நம்மக்கிட்ட இருக்கலே ஓல்டஸ்ட் டாகு, 6 வயசு டாகு. அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து போண்டாங்கிறது மேல் டாகு. ஃபீமேல் டாகினுடைய பேர் வந்து எனக்கு குறிப்பிடப்படல. ஃபீமேல் டாகு நான் நேரில் பார்த்தேன். இது வந்து யாருனுடைய ப்ரீடிங்னா வந்து ராஜபாளையத்தில் நாய் செல்வம்னு இருக்கார். அவருடைய கசின் வந்து வைரம் கணேசன் இருந்தார். இப்போ அவர் தவறிட்டார். அவர்கிட்ட எடுத்த குட்டி தான் குறும்பி. குறும்பி பொறுத்த வரையில் உயரம் வந்து அளவான உயரம் தான், 21 இன்ச்சு தான். ஆனால் இவளுடைய ஸ்ட்ராங் சூட் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான டாகு, ரொம்ப பாசமான டாகு. எந்த ட்ரைனிங்கும் டக்குன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிப்பா. இவளுடைய ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறைய இருக்கும். இவள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம ட்ரெயின் பண்ணாமல் வாயில் சொல்லி அவள் பார்த்தே கற்றுக்கிற, அப்சர்வேஷனில் கற்றுக்கிற ஸ்கில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வீட்டில் 4 வீலர் எடுக்கும்போது இவளுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு கிணல்ல போட்டுட்டு தான் கார் எடுத்துகிட்டு இருப்போம். அப்புறம் பின்னாடி எல்லாம் கார் எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சாலே, அப்புறம் நம்ம கார் எடுக்க போகிறோன்னு அவங்ககிட்ட சொன்னோன்னே அவள் அந்த கிணலுக்கு போய் நின்றுவா, திறந்தோன்னு உள்ளே போய் உட்காந்துக்குவா. இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி காதில் இவளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸு அப்பப்போ வரும். அதுக்கு மருந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கமாண்டு சொல்கிறோங்கிறக்காக காதில் மருந்து படும்போது கூட தலையை சிலுப்பாமல் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம பேசாமல் படுத்திருப்பா. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒபீடியண்ட்டான, லவ்விங்கான, கேரிங்கான, ஹைலி இன்டெலிஜென்ட் டாக் வந்து குறும்பி. இவளுக்கும் ஹியூமன் அக்ரெஷன், அனிமல் அக்ரெஷன் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய டாக் தான். இவ வந்து பார்த்தீங்கன்னா குறும்பிக்கு வந்து இது வந்து 3வது லிட்டரு. முதல் லிட்டர் நெரியனோட, 2வது லிட்டர் மாறனோட, 4வது லிட்டர், 3வது லிட்டர் சண்டியோட, 4வது லிட்டர் இப்போ சண்டியோட பையன் வென்கோவோட. ஸோ இது வரைக்கும் வந்த லிட்டர்ஸில் வந்து எல்லா பப்பியுமே நல்லா தான் இருக்கிறாங்க. குறும்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாதர்னுடைய டெண்டன்சி தான் அதிகம் பப்பீஸில் இறக்குற. அவளுடைய டெண்டன்சி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் கம்மியாக இருக்குது, அதாவது உடல் கூறுகளில் கம்மியாக இருக்குது. மென்டல் கெப்பாசிட்டியில் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா. அது போக இந்த இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வென்கோவனுடைய பாட்டி ரவுடியோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா இருக்கும், அருத்ராவினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா இருக்கும். அருத்ராவும் ஹைலி ஒபீடியன்ட் ஆகுதான். ஸோ இதில் வர பப்பீஸ் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆன மைண்ட் செட்டு அதுங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், ஒபீடியண்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அருத்ரா, குறும்பி, ரவுடி, இந்த 3 டாக்ஸுமே வந்து ரொம்ப லவ்விங்கான டாக்ஸு. ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அதிக அஃபெக்ஷனோடு இருக்க டாக்ஸு. பாதி நேரம் வந்து இவங்களுக்கு ட்ரீட் கொடுக்காமலேயே கமெண்ட் சொல்லும்போது வேலைகளை செய்கிற அளவுக்கு நம்ம மேலே அபிமானமாக இருக்கக்கூடிய டாக்ஸு. ஸோ பப்பீஸில் அந்த கேரக்டர் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்பாவான வென்கோ வந்து கிட்டத்தட்ட 24 இன்ச்சு பக்கம் இருக்கிறான். இவன் 21 இன்ச்சுங்கிறனால பப்பீஸ் வந்து நான் எதிர்பார்க்குறது குறைஞ்சபட்சம் எல்லாமே ஒரு 22க்கு மேலே தான் உயரம் வருவாங்கங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நிறத்தை பொறுத்தவரையில் ரத்த சவலை நிறம் வந்து 1 குட்டிலையோ 2 குட்டிலையோ நிச்சயமாக எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த டாக்ஸ் வந்து ஃபார்ம்லேயும் வளர்த்தலாம், வீடுகள்லையும் வளர்த்தலாம். ஆனால் தயவு செஞ்சு கோம்பை நாய்கள் மட்டும் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க.
உங்கள் வீட்டில் ஓடுறதுக்கான இடம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த எனர்ஜி டிசிபேட் ஆகும். ஃபார்மில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாய் ஃப்ரீ ரோமிங்கில் விட்டிங்கனாலே நல்லா ரோம் பண்ணிட்டு வந்தாலே எனர்ஜிஸ் டிசிபேஷன் வந்துடும். ஸோ இந்த லிட்டரில் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பப்பீஸுமே வந்து ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் சைஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பப்பீஸ் வந்து நிச்சயமாக மடிகாதோட தான் வரும், ஏன்னா அம்மாவும் மடிகாது அப்பாவான வெண்கோவும் மடிகாது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அதிகமாக இருக்கும். காரணம் வந்து அம்மாவும் அதிக இன்டெலிஜென்ட்டான டாகு, அப்பா சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாட்டியுமே அதிக இன்டெலிஜென்ட்டான டாக்ஸு, அப்பாவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டான டாக், அதனால இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்கும். ஒபீடியன்ஸ் வந்து குறிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் இந்த லிட்டரில் நம்ம எதிர்பார்த்துருக்கோங்க. ஸோ இந்த லிட்டரில் வந்து உங்களுக்கு கேசிஐ கிடைக்காது. காரணம் குறும்பிக்கு கேசிஐ சர்டிஃபிகேட் இல்லை, அவளுக்கு 6 வயசு ஆச்சு, அவளுக்கு நம்ம எடுக்கவும் இல்லை. வெண்கோவுக்கு இருக்குது ஆனால் பப்பீஸுக்கு கிடையாது. ஸோ இந்த பப்பீஸினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 days நம்ம பப்பீஸ் வச்சு கொடுக்குறோம். மேல் பப்பியினுடைய ப்ரைஸ் வந்து 15,000, ஃபீமேல் பப்பியினுடைய ப்ரைஸ் வந்து 13,000. இந்த 60 நாள் வச்சு கொடுக்கல தடுப்பூசிகள் போட்டு கொடுத்துறோம். ரேபீஸ் மட்டும்தான் நீங்கள் முக்கால்வாசி போடுற மாதிரி இருக்கும். பப்பீஸுக்கு வந்து 60 நாள் வரைக்கும் அந்த மதர்ஸ் மில்க் எல்லாமே கொடுத்து நல்ல ஃபீடிங்கில் வச்சு ப்ராப்பராக டிவார்ம் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இந்த பப்பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சேனலுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இதே நேமில் இருக்குது, கலப்பைக்காரன்ஸ் கோம்பைங்கிற பேர்லேயே இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பேஜ் போனீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிரும். அதில் இந்த வீடியோவோட நம்பர் போட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸான வெண்கோ குறும்பி லிட்டரில் எனக்கு பப்பி எடுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். குட்டி போட்டதுலேருந்து அந்த குரூப்பில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பப்பீஸ் வந்து ஒரு 35 நாள் வரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் தொகையை வந்து ஜிபேயில் அனுப்பி பப்பி வாங்குறேன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். 35வது நாளுக்கு அப்புறம் அந்த கன்ஃபார்ம் பண்ணவங்களை மட்டும் அந்த குரூப்பில் கேரி பண்ணிக்கிட்டு மிச்சவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அவங்க பப்பி அந்த 35வது நாளே அந்த நம்ம அனுப்புகிற வீடியோ அப்டேட்ஸை வச்சு பார்த்து பப்பி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் ப்ரொசீஜருங்க. இந்த லிட்டரில் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு போய் அந்த வாட்ஸ்அப் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு இதில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த எக்ஸ்பெக்டட் லிட்டர் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த சேனலில் இருக்க வீடியோ கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், அது சேனலுக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from myself ராமநாதன். bye guys.